ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 49:15 ஒரு சத்தமாக வாசிப்போமா? ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை எவ்வளோ அழகா போதிக்குது பாருங்க நமக்கு. ஸ்திரீயானவள், அதாவது ஒரு தாயானவள், ஒரு கர்ப்பத்தில் பெற்றெடுத்து 10 மாதம் சுமந்து பெற்ற பிள்ளையை மறப்பாங்களா? சொல்லுங்க, மறப்பாங்களா மாட்டாங்களா? ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை மறப்பாங்களா மாட்டாங்களா? சொல்லுங்க, யாரும் சொல்ல மாட்டீங்க. மறக்கவும் மறப்பாங்கன்னா மறக்காமே இருக்கலாம். ஆனால் கடைசி நாட்களிலே வசனம் தெளிவாய் போதிக்கிறேன். என்னுடைய தாய் என்னை மறக்கலை, என்னை உண்மையை நேசிக்கிறாங்க. இன்று வரைக்கும் என் மேலே நான் கோவப்பட்டாலே என் மேலே அன்பாக இருக்காங்க. அதற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். அல்லேலூயா. ஆனால் பாருங்கள், இந்த கடைசி நாட்களில் இந்த உலகத்தில் பார்க்கும் பொழுது வேதம் நமக்கு அழகாய் போதிக்கிறது. இந்த கடைசி நாட்களில் அநேகருடைய அன்பு தணிந்து போகும். ஒரு சம்பவத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். முன்னாடியே நான் சொல்லியிருக்கிறேன். ஒரு தாய், ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரீசெண்டாக அப்போ தான் உங்களுக்கு திருமணமாகி ஒரு பிள்ளை பிறந்திருக்கு, ஒரு சின்ன ஒரு கை குழந்தை. அந்த தாயார் பார்த்தீங்கன்னா அந்த ஹஸ்பண்ட்டை ரொம்ப நெருக்கி ஒரு காரியத்தை கேட்டு இருப்பாங்க. என்னென்னா, எனக்கு ஒரு நல்ல புது ஃபோன் எனக்கு ஒன்று வாங்கி கொடுங்க. நடந்த உண்மையான சம்பவம், அது நம்முடைய நியூஸ் பேப்பரில் வந்த சம்பவம். அவங்க சொல்கிறாங்க, எனக்கு ஒரு ஃபோன் ஒன்று வாங்கி கொடுங்க அப்படின்னு ரொம்ப டார்ச்சர் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. அந்த ஹஸ்பண்டு கொஞ்சம் நாட்களாக வாங்கி தரேன் பாருங்கள். பல ஹஸ்பண்டு உடனே வாங்கி தருவாங்க. சில ஹஸ்பண்டுக்கு இதுதான் பெரிய ஆயுதம். என்னது பெரிய ஆயுதம்? என்ன கேட்டாலும் நோன்னு சொல்ல மாட்டாங்க, ஆனால் வாங்கிக்கலாம். என் மனைவி என்ன கேட்பாங்க சிலவற்றை. நான் சொல்லுவேன், கர்த்தர் கொடுக்கும்போது கண்டிப்பாக வாங்கிக்கிறேன். வாங்கி தரமாட்டேன்னு என்றைக்குமே என்ன பண்ண மாட்டேன், சொல்ல மாட்டேன். ஆனால் ஒரே வார்த்தை சொல்லுவேன், வாங்கிக்கலாம். கர்த்தர் தரும்போது நிச்சயமாக வாங்கிக்கலாம். அதே போல் அந்த ஹஸ்பண்ட் என்ன பண்ணியிருக்கிறாரு, வாங்கிக்கலாம்னு சொல்லியிருக்கிறார். பல வருடங்கள் ஆச்சு, வாங்கியே தரலை. இந்த அம்மா என்ன பண்ணிருக்கா, ஒரு நாள் இவர் ஒர்க்குக்கு கிளம்பி போகும்போது காலையில் அந்த ஹஸ்பண்டை சொல்லியிருக்காங்க, நீங்கள் இன்றைக்கி எனக்கு ஃபோன் வாங்கி தந்தே ஆகணும். சில தாய்மார்கள் போய்ட்டு பிடிவாத பிடிச்சவங்க என்ன பண்ணுவாங்க, கணவன்மார்களை பண்ணியே ஆகணும், பண்ணாதான் இருப்பேன் வீட்டில் அப்படின்னு சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க. சில கணவர்களை ரொம்ப பாவப்பட்டவங்க. எனக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நல்ல மனைவி எனக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிறார். இல்லைன்னு சொன்னால் கூட சரிப்பா அப்படின்ட்டு, நான் 1000 ரூபாய்க்கு எடுத்துக்க சொன்னால் கூட 300 ரூபாய்க்கு எடுத்துகிட்டு சந்தோஷமாக வந்து, அதற்காக நான் கர்த்தரை நான் துதிக்கிறேன். அல்லேலூயா. ஆனால் சில கணவருடைய வாழ்க்கையில் பாருங்கள், 300 ரூபா தான் இருக்கும். ஆனால் என்ன பண்ணுவாங்க, 2000 ரூபா பொருளை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிடிவாதம் பண்ணியே ஆகணும், இதை செஞ்சே ஆகணும்னு சொல்லி ரொம்ப அடம் பிடிப்பாங்க. அதனால சில பிரச்சனைகள் வாழ்க்கையில் நடப்பது சகஜம். ஏன்னா சில ஆசைகள் என்றைக்கு இருக்குதோ, ஆசைகள் இருக்கிறதுல கண்டிப்பாக கவலையும் இருக்கும். ஏன்னா நம்முடைய வருமானத்துக்கு மிஞ்சி நம்ம ஆசைப்படும் பொழுது, நம்முடைய தேவைகளுக்கு மிஞ்சி நம்ம ஆசைப்படும் பொழுது கண்டிப்பாக கவலை வர ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. ஆசைப்படாதவனுக்கு எந்த ஒரு கவலையுமே இருக்காது. நடந்தாலும் சரி நடக்காடும் சரி அல்லேலூயா பாட்டு பாடிட்டு போயிட்டே இருப்போம். அல்லேலூயா. அப்போ பாருங்கள், இப்படி நடந்துட்டு இருக்கும்போது அந்த அம்மா வந்து அவர் ஒர்க்கு கிளம்பி எல்லாம் ஆஃபீஸ் கிளம்பி ரெடியாகி போயிட்டு இருக்கிறார். போகும்போது சொல்கிறாங்க, நீங்கள் எனக்கு வந்து ஒரு பெரிய இந்த ஃபோன் வந்து இன்றைக்கும் வாங்கி கொடுத்தே ஆகணும் சொல்லியிருக்காரு. இன்றைக்கும் அதே வார்த்தை சொல்லியிருக்காரு, கண்டிப்பாக உனக்கு வாங்கித்தரேன். அந்த கோபம் அடைஞ்ச அம்மா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த திருமணமான அந்த மனைவி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீ மட்டும் இன்றைக்கி சாயங்காலம் வரும்போது ஃபோன் வாங்கிட்டு வரல, இன்றைக்கி மட்டும் நீ ஃபோன் இன்றைக்கி வாங்கி தரலனா உன் பிள்ளையே போய் ரோட்டில் போய் இங்கே வித்துட்டாச்சு கூட என்ன பண்ணிடுவேன், வாங்கி தந்துடுவேன் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. இவரும் எப்பயும் போல் சண்டை போகிறதானே அப்படின்ட்டு வேலைக்கு போயிட்டார். வேலைக்கு போயிட்டு சாயங்காலம் திரும்பி வந்து பார்க்குறாரு, கையில் ஒரு அழகான ஃபோன், நல்ல ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30,000-40,000 மதிக்கத்தக்க ஒரு பெரிய ஒரு ஃபோன். வந்த உடனே அந்த அம்மாட்ட கேட்குறாரு, என்னப்பா ஃபோன் யார் வாங்கி கொடுத்தா அப்படின்னு கேட்கும்போது, உன் பிள்ளையை நான் பஸ் ஸ்டாண்டில் விற்றுட்டு வாங்கி கொடுத்தேன். இது எங்கே நடந்த சம்பவம் இல்லை, நம்ம தமிழ்நாட்டில் நடந்த சம்பவம். 10 மாதம் சுமந்து பெற்ற தாய் தான், 10 மாதம் கஷ்டப்பட்டு உழைத்த தாய் தான். ஆனாலும் என்ன ஆகுது, இந்த தாய் ஒரு சாதாரண ஒரு மொபைல் ஃபோனுக்காக தன்னுடைய பிள்ளையை விற்று பாரு. எப்படி நமக்கு மனசு வருமா, அந்த மனசு 10 மாதம் சுமந்து பெற்ற பிள்ளை வித்துட்டு ஒரு 50,000. ஆனால் பல மனைவிகள் இந்த மாதிரி இருக்கிறாங்க, பல தாயார்கள் எப்படி இருக்கிறாங்க, பிள்ளைகளை கவனிப்பதே இல்லை. பிள்ளைகள் செத்தாலும் பரவாயில்ல, எனக்கு நல்ல ட்ரெஸ் வாங்கணும், பிள்ளைகள் செத்தாலும் பரவாயில்ல எனக்கு நல்ல ஒரு ஜுவல்ஸ் வாங்கணும், பிள்ளைகள் செத்தாலும் பரவாயில்ல எனக்கு ஒரு நல்ல ஆடம்பரமான வாழ்க்கை இருக்கணும்.
அல்லேலூயா. ஆனால் எனக்கு ஒரு நல்ல தாயாரை கொடுத்து இன்றைக்கி என்னோடய தகப்பன் தாய் அவங்களுக்கு நல்ல சட்டை கூட வாங்கிக்க மாட்டாங்க. இன்றைக்கி பாருங்கள், நல்லா சம்பாதிக்கிறாருங்க தகப்பன், ஆனால் அவருக்குன்னு போய் எனக்கு ஒரு கடையில் போய் சட்டை வாங்கினது கிடையாது இன்றைக்கி வரைக்கும். நாமளும் என்ன பண்ணியிருப்போம், நமக்கு பிடிச்சதை வாங்கியிருப்போம், நல்ல ட்ரெஸ் எனக்கு வாங்கணும் யோசிப்போம். ஆனால் எனக்கு கொடுத்த தகப்பன் தாயும் தன்னுடைய ஆசைகளை நிறைவேற்ற விரும்பாமல் எனக்கானவைகளையும் என் தங்கச்சிக்கு என்னோடய குடும்பத்துக்கு சேர்க்க இன்றைக்கு வரைக்கும் அவங்களை ஆசைப்பட்டிருக்கிறாங்க. அதுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். அல்லேலூயா. சத்தமாக ஒரு அல்லேலூயா. பாருங்கள், கடைசி நாட்களில் இந்த தாயுடைய அன்பு தான் உலகத்திலே சிறந்ததுன்னு சொல்லுவோம். ஆனால் வேதம் சொன்னபடியே தாயுடைய அன்பு கூட கடைசி நாட்களில் மாறி போவதாக இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, ஒரு தாயார், நமக்கு தெரிந்த ஒரு தாயார் தான், காதும் கேட்காது வாயும் பேசாது. அந்த தாயாரை பெற்ற பிள்ளை இன்னைக்கு அடிச்சு விரட்டார் வீட்டை விட்டு. இன்னைக்கு பாருங்க, சின்ன சின்ன வயசுல கையை பிடிச்சி ஸ்கூலுக்கு போய் விட்டுட்டு வந்து அந்த தாய் தகப்பனை இன்னைக்கு வயதான காலத்தை கையை பிடிச்சு கூட்டிட்டு போய் எங்க போய் விடுறாங்க? முதியோர் இல்லத்தில் விடுறாங்க. ஏன்னா நாங்கள் எங்களால் என்ன பண்ண முடியல, பார்க்க முடியல. பாத்ரூம் போகும்போது சளி சிந்தும் பொழுது அதெல்லாம் துடைத்து போட்ட தகப்பன் தாயுடைய அன்பு பெரியவர்களாய் மாறும் பொழுது மாறி போகிறதா இருக்கிறது. பிள்ளையோட அன்பு மாறிடுச்சு, தாய் தகப்பனுடைய அன்பு மாறிவிட்டது. அல்லேலூயா. ஆனால் ஒரு வசனம் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது, தகப்பன் தாயும் 10 மாதம் சுமந்து பெற்ற தகப்பன் தாயும் நம்மளை கைவிட்டாலும், கைவிட மாட்டாங்க, ஆனாலும் கைவிட்டாலும் கர்த்தர் நம்மளை மறப்பதில்லை. அல்லேலூயா. The Bible says, கர்த்தருடைய வார்த்தை அழகாய் சொல்லுகிறது, கர்த்தர் ஒரு மனிதன் மேல அன்பு வச்சிருப்பார், ஆனால் உலகத்தில் எந்த ஒரு மனிதன் அவனை கைவிட்டாலும், அவன் மேல அன்பு செலுத்தவில்லை என்றாலும், அவனுக்காக எதையும் தரவில்லை என்றாலும், பரலோகத்தின் தகப்பன், அவன் விசுவாசிக்கிற தகப்பன், அவனுக்காக பரலோகத்தில் தம்முடைய பொக்கிஷங்களை தர அவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. சத்தம் ஒரு ஹல்லேலூயா. இன்றைக்கு நான் ஒண்ணே ஒன்று சொல்கிறேன், உலக மனிதர்கள் உங்களுக்கு எதை செய்யாமல் இருந்தாலும் பரலோக தகப்பன் உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்க வல்லமையுள்ள கர்த்தராக இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, இப்போ உலகத்தில் எல்லா அன்பும் மாறி போகும் பொழுது கர்த்தர் ஒருவர் மட்டும் நம்ம வாழ்க்கையில் மாறாதவராக இருக்கிறார். உலக மனுஷர்கள் மேலே நம்ம அன்பு செலுத்தும். அதனால தான் இந்த பாட்டை நான் எடுத்தேன். இந்த மறவார் இயேசு மறவார், நம்மை நொடி பொழுது மறவாது, நம்மளை உருவாக்கினவர் மறவார். பல நேரங்களில் மனிதர்கள் நம்முடைய அன்பை நினைத்து நம்ம எவ்வளோதான் அன்பு கட்டினாலும் மனுஷங்க என்ன பண்ணிடுவாங்க, மாறி போயிடுவாங்க. நீங்கள் எவ்வளோதான் தேடி தேடி போய் அன்பு செலுத்தினாலும் மனுஷனுடைய அன்பு, நீங்கள் எவ்வளோதான் உண்மையாக இருந்தாலும், எவ்வளோதான் பாசம் காமிச்சாலும், எவ்வளோதான் நேசம் காமிச்சாலும், எவ்வளோதான் போய் அவங்களுக்காக நீங்கள் சாப்பிடாமையே கஷ்டப்பட்டு அவங்களோட கூட நீங்கள் வாழ்ந்தாலும் மனுஷனுடைய குணம் மாறி போகும். அதுதான் உலகத்தில் சொல்லுவாங்க, மனுஷனுடைய குணம் குரங்கு குணமாம்மா. என்னது? மனுஷனுடைய குணத்தை எதோட ஒப்பிடுறாங்க? அதனால தான் சொல்கிறாங்க, குரங்கிலிருந்து மனிதன். ஓ, நிஜமாக குரங்குலேருந்து மனுஷன் பிறந்தானா? சொல்லுங்க. டார்வின் கொள்கை சொல்லுது, குரங்கிலிருந்து மனிதன் பிறந்தான். ஏன்னா குரங்குடைய குணங்கள் இருக்கிறதுனால சொல்கிறாங்க. குரங்கு மாதிரியே சில ஆக்டிவிட்டிஸ் இருக்குது மனுஷனுக்குள்ள. குரங்கு மாதிரியே என்ன பண்ணுறது, மரத்துக்கு தாவறது, இல்லை தேவை வரும்போது குதிக்கிறது, தேவையில்லாத போது விட்டுட்டு போகிறது. அந்த குரங்கு மாதிரியே பாரு, குரங்கு அதே மனுஷனை போல நடக்கிறதுனால சொல்கிறாங்க. அவர் இந்த கண்டுபிடிச்சல சொல்கிறாரு, முதலாவது குரங்கிலிருந்து மனிதன். அப்படி உண்மையாகவே குரங்கிலிருந்து மனிதன் வந்திருந்தா இன்றைக்கும் குரங்கிலிருந்து மனுஷன் வந்துட்டு தான் இருக்கணும் இல்லையா? ஆமாவா இல்லையாங்க? உண்மையை சொல்லுங்க. சில நேரங்களில் சயின்டிஃபிக்கலுக்கு கூட நாம் பதில் சொல்ல வேண்டிய கடமைகள் இருக்குது. எல்லா சயின்ஸும் உண்மை கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. சயின்ஸ் எல்லாமே உண்மை கிடையாது. பாஸ்டர், உங்களுக்கு சயின்ஸோட எல்லாம் தெரியுமான்னு கேட்டால், சயின்ஸுக்கு போதிச்சதே வேதம் தான். வேதத்தில் முன்னாடி நாட்களில் சயின்டிஸ்ட் சொன்னாங்க உலகம் தட்டையாக இருக்குன்னு சொன்னாங்க. சயின்டிஸ்ட் என்ன சொன்னாங்க? உலகம் தட்டையாக இருக்குன்னு சொன்னாங்க. பல வருடங்கள் முன்பாக வேதம் சொல்லிச்சு உலகம் உருண்டையாக இருக்குன்னு. இப்போ எல்லாம் மேலே போகிறத கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் சொல்கிறாங்க, இல்லை உலகம் தட்டை இல்லை, உலகம். என்றைக்குமே மனுஷன் நிதானித்து கண்டுபிடிக்கிறது என்றைக்குமே அது சரியானதாக இருக்க வேண்டும் என்பது இல்லை, அது யூகம். நல்ல கவனிங்க, அது யூகத்தில் சொல்லுவோம் இல்லையா, சரி இப்படி இருக்கலாம் அப்படின்னு யூகத்தில் கண்டுபிடிப்பது. அல்லேலூயா. அப்போ பாருங்கள், இன்றைக்கி ஏன் மனுஷனில் குரங்கிலிருந்து மனுஷன் இன்னும் உருவாகலை? இன்றைக்கி அப்படி இருந்துச்சுன்னா குரங்கிலிருந்து மனுஷன், ஃபோட்டோஸ் பார்த்துருக்கீங்களா, நல்ல குரங்காக இருப்பாங்க, அப்புறம் கொஞ்சம் குரங்கு மாறி இருக்கும், அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் குரங்கு மாறி இருப்பாங்க, அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் முதுகென்னா இருக்கும், நிமிர்ந்து மூஞ்சி மட்டும் குரங்காக இருக்கும், அதுக்கப்புறம் பாருங்கள் கை காலெலாம் மாறி அதுக்கப்புறம் உண்மையான ஒரு முழு மனிதனாக வெளியில் வந்திருப்பாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு எப்படி இருக்குது? இதுலேயும் பெரிய சிரிப்பு என்ன தெரியுமா? இதை கண்டுபிடிச்சது ஒரு பாஸ்டரோட பையன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ
பாருங்க, இதை கண்டுபிடிச்சது ஒரு பாஸ்டருடைய மகன் டார்வின். அல்லேலூயா. அப்போ பாருங்க, அப்போது இந்த நாட்களில் அதிகமாக படித்தாலும் சொல்லுவாங்க அதிக படிப்பு உடலுக்கு இளைப்புன்னு சொல்லுவாங்க. அதிகமாக படித்தோன்னா பைத்தியம் ஆயிடுவாங்க. சிலர் பார்த்தீங்கன்னா நல்லா படிச்சிருப்பாங்க, ஆனால் பேசும்போது நிதானமாக பேச வராது, இல்லை சரியான பேச வராது, அப்படியே உளறுவதை நான் பார்த்துருக்குறோம். அல்லேலூயா. பாருங்க, இப்போ ஏன் இதை சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த மனுஷன் உருவாக்கப்பட்ட விதம் என்பதே அவன் எப்படிப்பட்ட மனுஷனாக இருந்தால் குரங்கு போல குரங்கு எப்படி இருக்குதோ அதே போல் இந்த குணங்களும் அவனுக்குள்ளே இருக்குன்னு உலகத்தில் சொல்கிறாங்க. அப்போ குரங்குடைய குணம் என்ன? மாறிட்டே இருக்கும். குரங்கு ஒரு பக்கம் வாழைப்பழத்தை கொடுத்தீங்கன்னா நல்லா சிரிச்சிட்டு இருக்கும், இன்னொரு பக்கம் போய் ஏதாச்சும் கொடுக்க பண்ணி அதே குரங்கு என்னாகும்? கடிக்க வரும். நீங்கள் நல்லதான் செஞ்சுருப்பீங்க, உண்மையாக தான் நேசிச்சிருப்பீங்க, ஆனால் உண்மையாக அன்பு செலுத்த குரங்கனை கொல்றக்கா பக்கத்தில் போகிறோம். குரங்கு எதுக்குது போகிறோம் பக்கத்தில்? சரி, ஓகே, நல்லா இருக்கு குரங்கு, தலையில் லைட்டு தடவி கொடுப்பீங்க, ஆனால் குரங்கனாகவும் தன்னுடைய குணத்தை காட்ட ஆரம்பிக்கும். இந்த மனுஷ பையன் அப்படி தான். குரங்கை போல என்ன பண்ணுவாங்க? என்னதான் அன்பு செலுத்தினாலும் குணத்தை வெளியே உள்ளே தூங்கிட்டு இருக்க மிருகம் என்னைக்கே ஒரு நாள் என்ன ஆயிரும்? வெளியே வந்துடுது எப்பயாச்சும். அல்லேலூயா. என்னதான் நீங்கள் பொத்தி பொத்தி அன்பு செலுத்தினாலும் கடைசியில் நீங்களே மிதித்து கீழே தள்ளிட்டு போயிடும் இந்த உலகம். அல்லேலூயா. பல நேரங்களில் உங்கள் இருதயத்துக்குள்ள இப்படி என்ன ஓடிட்டுருக்கு? யாரையோ குறித்து என்ன ஓடிட்டுருக்கு? நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? இனிமே எந்த சூழ்நிலையும் மனுஷன் மேலே அன்பு வைக்க மாட்டாண்டவரே. ஒரு தடவை பட்டுட்டோன்னா என்ன பண்ணிடணும்? உலகத்தை சொல்லுவாங்க, நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு, நல்ல மனுஷனுக்கு ஒரு சொல். ஒரு தடவை பட்டுட்டோன்னா திருத்திடணும். பல பேர் பார்த்தீங்கன்னா ஒரு முறை பட்டாலும் என்ன பண்ண மாட்டாங்க? திருந்த மாட்டாங்க. மறுபடியும் அடுத்த மனுஷன் மேலே இல்லை. வசனம் தெளிவாக சொல்லுகிறது, கடைசி நாட்களில் மனிதனுடைய அன்பு எல்லாம் தனிந்து போகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. ஆனால் நான் எதை பற்றி போதிக்க வந்திருக்கிறேன்னா, இப்படி தனிந்து போகிற நிலைமையில் இருக்கிற ஒரு நிலைமையில் என்னை ஒருவர் மறக்காமல் அன்பு செலுத்தி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. சத்தமோர் ஹல்லேலூயா, சத்தமோர் ஹல்லேலூயா. சொல்லுங்க, மறதி நல்லதா கெட்டதா? மறதிங்கிற வியாதி இருக்குது தெரியுமா? யாருக்கெல்லாம் அந்த மறதி இருக்குது? மறதி ரொம்ப பிள்ளைலாம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் என்ன பண்ணியிருப்பாங்க. சில பேர், ஒரு பாஸ்டர் நான் சந்தித்தேன் நாகர்கோவில் பகுதியில். அவர் சொன்ன ஒரு சாட்சி என்னென்னா, நான் என்ன பண்ணேன், திடீர்னு என்னோடய ஒய்ஃப் எல்லாம் கேரளாவுக்கு திருச்சூர் போயிட்டாங்க. சொல்லாமன்னு தெரியல, தோத்துறோம். அப்படி சொல்லிட்டாரு. சொன்ன உடனே என்னாச்சுன்னா, அவருக்கு நைட்டு சாப்பாடு வேணும். சட்னிலாம் செஞ்சு வச்சுட்டு போயிட்டாங்க. தோசை மாவு மட்டும் வாங்கி ஊற்றணும், மாவு வாங்கிட்டு வரணும். இங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் என்ன பண்ணணும், கடைக்கு. இவர் கிளம்பலான்னு பார்க்கும்போது வண்டி சாவி காணோம். வண்டி சாவி அவ்வளோ நேரம் கையில் வச்சுருந்தவர் எங்கே வச்சாருன்னு தெரியல. கிச்சனில் போய் தேடி பார்க்குறாரு, கிடைக்கல. சாட்சி சொன்ன கூட இருந்தார் நினைக்கிற பிரதர், வாஸ்து கூட இருந்தார். கிச்சனில் போய் தேடி பார்க்குறேன், கிடைக்கல. பாத்ரூமில் போய் தேடி பார்க்குறேன், கிடைக்கல. எல்லா ரூம்லேயும் வைக்கிற இடத்துல தேடி பார்க்குறேன், கிடைக்கல. சரி, வேறு வழியில் என்ன பண்ணுறது? கடைக்காரங்க பூட்டிட்டு வீட்டுக்கு போயிட்டா என்ன பண்ணு தெரிஞ்சு இங்கேருந்து 1 கிலோமீட்டர் நான் என்ன பண்ண பாஸ்டர் நடந்தே போனேன். எவ்வளோ? 1 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் வச்சுக்கோம். பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் நடந்து போய் ஒருத்தர் மாவு பாக்கெட் வாங்கிட்டு வந்திருக்கார். உள்ள மாவு பாக்கெட்டை வாங்கிட்டு வீட்டுக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆகிக்கிறார். பாக்கெட்டு பார்த்தா மேல் பாக்கெட்டில் சாவி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, எல்லா இடத்துலையும் தேடினவர் பாக்கெட்லாம் தேடி பார்த்துருக்கிறாரு. கடைசியில் பார்த்தா மேல் பாக்கெட்லேயே சாவி வச்சுட்டு வீடு ஃபுல்லாக தேடி இருக்கிறார். பல நேரங்கள் இப்படிப்பட்ட மறதி என்கிற குணம் அநேகருக்குள்ளே இருக்குது. இந்த மறதி ஒரு பக்கம் எப்படி நல்லதா கேட்டதா சொல்லுங்கள்? மறதி என்ன பொறுத்து சொல்லுவேன், அது ஒரு நல்ல வியாதி தான். என்னது? எவனா திட்டனா மறந்துடுவோம், எவனா பேசினா மறந்துடுவோம். அடுத்த மாதம் அவங்களே நினைப்பாங்க, என்னடா இப்போ தான் திட்டிட்டு போனோம், இதை பாசாமல் பேசுகிறானே அப்படின்னு நினைப்பாங்க. ஆனாலும் ஒரு பக்கம் மட்டும்னா மறதி நல்லது. ஆனால் சில நேரங்களில் இந்த கடைசி நாட்களுக்குள்ளே வந்திருக்கிறோம், இந்த கடைசி வருடத்தின் முடிவுக்குள்ளே வந்திருக்கிறோம். சிலவற்றை நம்ம மறக்காமல் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப நல்லது. அல்லேலூயா. பலதை நம்ம மறந்துடணும், ஆனால் சிலதை என்றைக்குமே நம்ம மறக்கக்கூடாது. வேதவசனத்தை எடுத்து வாசிப்போம். ஒரு காரியத்தை உபாகமம் எழுதின புஸ்தகம் 6வது அதிகாரம் 12வது வசனம். இந்த இடத்துல கடைசி வருடத்தின் கடைசி நாட்களுக்கு வந்திருக்க பிள்ளைகளாகி நாம சில 3 விஷயத்தை நம்ம மறக்கவே கூடாது. இந்த 3 விஷயத்தை மறந்தோமானால் வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது. இந்த 3 விஷயத்தில் முதல் விஷயம் வாசிங்க பார்க்கலாம். எகிப்து தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின கர்த்தரை மறவாதபடி எச்சரிக்கையார். அல்லேலூயா. இந்த மறக்கிற இந்த உலகத்தில், மறந்து போகிற இந்த உலகத்தில் நம்மளை ஒருவர் மறக்காமல் இருக்கிறாரு.
ஆனால் நாம் சில காரியங்களை என்றைக்குமே மறக்காமல் இருக்கணும். என்றைக்கு இப்ப வேதம் சொல்லுது, முதலாவது காரியம் நம்முடைய ஆரம்ப நாட்களை நம்ம ஒருபோதும் மறக்கக்கூடாது. அல்லேலூயா. நம்முடைய ஆரம்பத்தை நம்ம ஒருபோதுமே மறக்கக்கூடாது. நமக்குள்ள பெருமை வராமல் இருக்கணும், நமக்குள்ள மேன்மை வராமல் இருக்கணும்னா ஒன்று நம்ம நினச்சா மட்டும் போதும், ஆரம்பத்தை. பல தம்மை பெருமையாக காமித்துக் கொள்வது. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா கத்தனை நிறைய இடம் ஊழியங்களை பயன்படுத்துகிறாரு. நான் பெருமை, நான் பெரிய ஆளுப்பா, எனக்கெல்லாம் நிறைய பேர் சோத்திரம் சொல்லணும், மரியாதை கொடுக்கணும், எனக்கு சோத்திரம் சொல்லலாம் கூட ஓடி போயிடுவேன், நான் பரவாயில்ல ஆண்டவரே போதும் அப்படின்னு நான் சொல்லிட்டு போயிடுவேன். நான் எதையுமே எதிர்பார்க்க மாட்டேன். ஏன் நான் நினைத்து பார்க்குறேன் ஆரம்பத்தில் நான் எப்படி வாழ்ந்தேன், இன்றைக்கி என் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நான் நினச்சி பார்க்குறேன். இந்த கடைசி நாட்களுக்குள் வந்திருக்க நாம இந்த வருடத்தின் முடிவதற்கு ஒரே ஒரு வாரம் தான் இருக்குது. நம்ம நினச்சி பார்க்கணும், இந்த வருடத்தில் ஆரம்பத்தில் நாட்களை நான் ஒருபோதும் மறக்கக்கூடாது. அல்லேலூயா. பல நேரங்களில் நாம் கஷ்டப்பட்டு கவலைப்படுவதற்கு பெரிய காரணம் என்னவாக இருக்கும் அப்படின்னா, ஆரம்பத்து நாட்களை நம்ம மறந்து போகிறவர்களாக இருப்போம். அல்லேலூயா. நம்முடைய ஆரம்பத்தை யோசித்து பாருங்களேன். ஆரம்பமே இல்லாத ஒரு ஆரம்பம். அல்லேலூயா. ஆரம்பமே இல்லாத ஒரு ஆரம்பம் சொல்லுவாங்க, அற்பமான ஆரம்பம். நம்முடைய ஆரம்பம் என்பது அதிசயமான ஆரம்பமாக இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளுகிற அந்த ஆரம்ப நாட்களில் நாம் பணக்காரர்களாக இல்லை, நமக்கு இந்த வீடு இல்லை, நல்ல ட்ரெஸ்ஸு இல்லை, போட்டுக்க நல்ல துணிமணிகள் இல்லை, சமாதானமான வாழ்வு இல்லை, நல்ல சாப்பாடு இல்லை, நல்ல நிம்மதி இல்லை. அல்லேலூயா. எங்களுடைய வாழ்க்கையில் எங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக எங்களுடைய வாழ்க்கையில் நன்மை என்று சமாதானம் என்று சொல்லிக்கொள்வதற்கு எதுவுமே இல்லை. எங்கள் தகப்பனுடைய வேலையெல்லாம் இப்போ தான் ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் பர்மனெண்ட்டே ஆனார் எங்கள் அப்பாவோட வேலை. அது வரைக்கும் 350 ரூபாய்க்கும் 50 ரூபாய்க்கும் 30 ரூபாய்க்கும் ஏதோ தூரத்தில் போய் குழி எடுத்துகிட்டு வர வேலை தான் என்னுடைய தகப்பனுடைய வேலை. இன்றைக்கு கர்த்தர் எங்களை ஆரம்பத்தில் தொட்டாரோ இன்றைக்கு வரைக்கும் கரம் பிடித்து எங்களை நடத்தி கொண்டு வருகிறார். நாங்கள் ஆரம்பத்தை நினச்சி பார்க்குறோம். இன்றைக்கு நம்ம நினச்சி பார்க்கணும் நம்முடைய ஆரம்பத்தை. பின்னாடி நம்ம திரும்பி பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையின் பின்னாடி நடந்த சம்பவங்களை திரும்பி பார்க்க வேண்டிய நாட்கள் இந்த நாட்கள். நம்ம ஆண்டவர் ஒரு பக்கம் நம்மளை மறக்காதவர் தான், ஆனால் நாம் சிலவற்றை மறக்கவே கூடாது. என்றைக்குமே நம்முடைய ஆரம்பத்தை என்றைக்குமே மறக்கக்கூடாது. இயேசுப்பா நம்மளை தேடி வந்த அந்த ஆரம்ப நாட்களை நாம் ஒரு நாளும் மறக்கவே கூடாது. அதனால தான் தாவீது சிங்காசனத்தில் போய் அமரும் பொழுது கூட அவர் சொல்கிறாரு, ஆடுகளுக்கு பின்பாக போன என்னை தேவன் இந்த அரியணையில் அமர பண்ணி உட்கார வச்சிருக்கிறார். அல்லேலூயா. தாவீது ஆடுகளுக்கு பின்னாடி போய் டான்ஸ் ஆடி பாட்டு பாடி துதித்தவர் இன்னைக்கு ராஜாவாய் மாற்றப்பட்டு இன்னைக்கு அந்த அரண்மனையில் உட்கார்ந்துருக்காரு. அதற்கு காரணம் அந்த தாவீது என்றைக்குமே ஆரம்பத்தில் நடந்ததை அவர் மறக்கவே இல்லை. அல்லேலூயா. யார் தெரியுமா திரும்பவும் தேவன் கட்டுவார்? இன்னைக்கு உன் வாழ்க்கை இடிக்கப்பட்ட நிலைமையில இருக்கலாம். யார் தெரியுமா தேவன் திரும்பவும் கட்டுவார்? தாவீதுடைய வாழ்க்கையில் கர்த்தர் அவன் பாவம் செஞ்சுட்டாலும், நீங்கள் ரோட்லலாம் போகும்போது பார்த்துருக்கீங்களா, மெதுவாக செல்லவும், இல்லை இன்னும் வேகத்தடை இருக்குது, குழி இருக்குது, 40 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லுங்க, 30 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லுங்க, கொண்டை ஊசி வளைவு இருக்குது, பார்த்து பத்திரமா போங்கன்னு போட்டிருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? அந்த இதெல்லாம் கேட்டுட்டு 40ல் போக வேண்டிய இடத்துல 100ல் போனால் எப்படி இருக்கும் சொல்லுங்கள்? ஆக்சிடென்ட் ஆகும், இல்லை ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்கும். யாரை தெரியுமா கர்த்தர் கட்டுவார்? நமக்கு முன்பதாக சில போர்டை கர்த்தர் வச்சிருக்கிறார். அது என்ன போர்டுன்னா, சரி செய்து கொள், சீர்படுத்திக்கொள், இதை மாற்றிக்கொள், இதை சரி பண்ணு அப்படின்ட்டு நமக்கு முன்பதாக ஆவிக்குரிய வாழ்க்கையில் சில போர்டை கர்த்தர் வச்சிருக்கார். தாவீதுக்கு ஒரு நேரம் வந்துச்சு. என்ன தெரியுமா? தாவீது பச்சைபால விபச்சாரம் பண்ணதுக்கப்புறம் அவன் குடும்பம் இடிஞ்சு போச்சு, பிள்ளைகளுடைய வாழ்க்கை இடிஞ்சு போச்சு. ஆனால் மறுபடி கர்த்தர் கட்டினார். எப்போ தெரியுமா? அந்த தாவீதுக்கு நாத்தான்வேலி மூலியமாக கர்த்தர் ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறாரு. அந்த எச்சரிக்கை கேட்டு யாரோன்னு அவர் விடலை, அவர் மன்னிப்பு கேட்கிறார். பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாக நான் செய்த பாவத்தை மன்னிங்க ஆண்டவரே. அவர் கேட்டு ஒப்பு கொடுத்தார். திரும்பவும் தாவீது கூடாரம் கட்டி எழுப்பப்பட்டது. அல்லேலூயா. பல நேரங்களில் நம்ம பாவம் செய்வதற்கான மிகப்பெரிய காரணம் என்ன தெரியுமா? பல நேரங்களில் மனுஷன் மேலே உண்மையான அனுபவிக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? பழச மறக்கிறதுனால தான். அல்லேலூயா. பழச மறக்கிறதுனால தான் மனுஷங்கிட்ட போய் என்ன பண்ணுவோம், நம்ம ஆல்ரெடி அடி வாங்கியிருப்போம், ஆல்ரெடி திட்டு வாங்கியிருப்போம், ஆல்ரெடி நீங்கள் கஷ்டப்பட்டு இருப்பீங்க. ஆனால் பழச மறந்துட்டு போயிட்டு நீங்கள் திரும்பவும் அன்பு செலுத்தலான்னு போவீங்க. ஆனால் நீங்கள் அன்புள்ளவர்களாக இருப்பீங்க, ஆனால் அங்கே பிரச்சனை. அல்லேலூயா. சத்தமோர் ஹல்லேலூயா. ஒன்றை புரிந்து கொள்ளுங்க, கர்த்தர் நம்மகிட்ட விரும்புகிற ஒரே ஒரு காரியம், நம்ம பழையவைகளை மறக்கவே கூடாது. என்றைக்குமே பழையவைகளை என்றைக்குமே மறக்கக்கூடாது.
ஓல்ட் இஸ் கோல்டுன்னு சொல்லுவாங்க. பழைய காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் தொட்ட அந்த அனுபவம், அந்த ஒரு நேரம், அந்த ஒரு நிமிடம் நம்ம வாழ்க்கையில் எடுக்க வேண்டிய சில முடிவுகள் மாறின அந்த ஒரு நிமிடம், அவனுடைய வாழ்க்கையில் எடுக்க வேண்டிய சில முடிவுகள் மாறக்கூடிய அந்த நிமிடத்தில் யாருமே என்னுடைய கையை பிடிக்காமல் இருக்கும் பொழுது ஒருவர் என்னை தேடி வந்து என்னை கைப்பிடித்து என் வாழ்க்கையை மாற்றி இன்றைக்கு ஒரு ஜீவனுள்ள வாழ்க்கை, ஒரு சமாதானம் நிறைந்த வாழ்க்கை, இன்னைக்கு ஒரு மேன்மையுள்ள வாழ்க்கை எனக்கு கொடுத்திருக்கிறாருன்னா அந்த ஆரம்ப நாட்களை நான் ஒருபோதும் மறக்கக்கூடாது. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்களேன், இன்னைக்கு தேவன் என்னை தேடி வரணும்னு சொல்லி என்கிட்ட ஏதாச்சும் தகுதி இருக்கா? இன்னைக்கு இவ்வளோ நிலைமையில் நம்ம இருக்கமே, இதுக்கான தகுதி நமக்குள்ளே இருக்கான்னு கேட்டு பாருங்களேன். இருதயம் சொல்லும் நிச்சயமாக அந்த தகுதி நமக்குள்ள இல்லை. ஆனாலும் என்ன உலகம் தகுதி பார்த்து நம்மகிட்ட பேசும்போது, உலகம் அவனோட கெப்பாசிட்டி பார்த்து தேடி போகும்போது, ஒருவர் மாத்திரம் நான் ஜீரோவாக இருக்கும்போது என்னை தேடி வந்தார். அல்லேலூயா. ஒருவர் மாத்திரம் நான் வெறுமையாக இருக்கும்போது என்னை தேடி வந்தார். ஒருவர் மாத்திரம் நான் ஒன்றுமில்லாதவனாக இருக்கும்போது தேடி வந்தார். அந்த அன்பை நாம் ஒருபோதும் மறக்கிறவர்களாக இருக்கக்கூடாது. அல்லேலூயா. சத்தம் ஒரு அல்லேலூயா. தேவன் நம்மளை என்றைக்குமே மறக்க மாட்டார். ஆண்டவர் நம்மளை எந்த சூழ்நிலையும் மறக்க மாட்டார். நீங்கள் மறந்தால் கூட அவர் மறக்க மாட்டார். ஆனால் நம்ம மறக்கவே கூடாத முதல் காரியம், தேவன் நம்ம மேலே ஆரம்பத்தில் வைத்த அன்பு. இன்னைக்கு யோசிச்சு பாருங்களேன், ஆரம்பத்தில் இருந்த மாதிரி இயேசுவை மாறிட்டாரா? ஏதாச்சும் அவர்கிட்ட சேஞ்சஸ் இருக்கா? சில காத்திருப்புகள் அதிகமாக வைக்கிறத தவிர அவருடைய அன்பில் இன்னைக்கு வரைக்கும் மாற்றமே இல்லை. சில நேரம் காத்திருக்க வைக்கிறாரு, சோர்ந்து போக வைக்கிறாரே அப்படி தவிர, ஆனால் அவர் காட்டின அன்பு மேலே இன்றைக்கு வரைக்கும் மாற்றமே இல்லை. யோசித்து பாருங்களேன், இன்னைக்கு இயேசு நம்மளை ஆரம்பத்தில் தேடி வரும்போது நம்ம எந்த நிலைமையில் இருந்தோம்? நீங்கள் சிந்திச்சு பாருங்கள், உங்களே எந்த நிலைமையில் இருந்தோம்? நம்முடைய சூழ்நிலை எந்த அளவாக இருந்துச்சு? நம்முடைய வருமானம் அந்த அன்னைக்கு அப்போ எவ்வளவா இருந்துச்சு? இன்னைக்கு இது மாறலை அது மாறல நம்ம புலம்புறோம். அன்னைக்கு எவ்வளவா இருந்துச்சு யோசிச்சு பாருங்க. நம்மளை ஆரம்பத்தில் கத்த தேடி வரும்போது நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? நம்முடைய கணவருடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? உங்கள் மனைவியுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? உங்கள் குடும்ப சூழ்நிலை எவ்வளவா இருந்துச்சு? உங்கள் பிஸ்னஸ் எந்த அளவுக்கு மேன்மேல் இருந்துச்சு? ஆனாலும் கர்த்தர் நம்ம மேலே வைத்த ஒரு அன்பு, கர்த்தர் நம்ம மேலே காட்டின அந்த இரக்கத்தின் பாசம் இன்றைக்கு வரைக்கும் நம்மளை ஜீவனோடு வாழ வைக்கிறது. ஹல்லேலூயா. சத்தம் ஒரு ஹல்லேலூயா. அப்போ ஒன்றை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும், இந்த வருடத்தில் நான் மறக்கவே கூடாத ஒரு காரியம். எல்லாத்தையும் மறந்துடுங்க. நடந்த கஷ்டம், கவலை, யாரும் சண்டை போட்டிருந்தாங்களா, யாராச்சும் உங்களுக்கு துன்பப்படுத்திட்டாங்களா, அதெல்லாம் மறந்துடுங்க. உங்களுக்கு தீமை செஞ்சுட்டாங்களா, மறந்துடுங்க. ஆனால் ஒன்றை மட்டும் மறக்கவே கூடாது, தேவன் அந்த நடத்தின ஆரம்பத்தின் நாட்கள், அந்த ஆரம்பத்தை, அந்த முன்னாடி நடந்ததை, முன்னாடி கர்த்தர் செஞ்சதை, இன்னைக்கு கர்த்தர் செஞ்சு கொண்டிருக்கிறத நாம் ஒருபோதும் மறக்கக்கூடாது. அல்லேலூயா. சத்தம் ஒரு ஹல்லேலூயா. ஒரு வேத வசனத்தை எடுத்து வாசிப்போம். கலாத்தியர் எழுதின நிருபம் 3:3 ஒருத்தர் வாசிப்போமா? கலாத்தியர் 3:3 வசனம். கலாத்தியர் எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 3வது வசனம். ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்தினாலே முடிவு பெறப்போகிறீர்களோ? ஆமென். எனக்கு யோசிச்சு பாருங்களேன், ஆரம்பத்தில் நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எவ்வளவா இருக்கிறது? அல்லேலூயா. ஆராதிக்க விருப்பம் உள்ள ஒரு மனுஷனை நம்ம ஆராதின்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தர் மேலே ஒரு அன்பு வச்சிருக்க ஒரு மனுஷனை, ஆரம்பத்தை மறக்காத மனுஷனை, சர்ச்சுக்கு வாங்க, ப்ரேயர் பண்ணுங்க, டைமிங்க்கு வாங்க, தேடுங்கன்னு சொல்லி யாரையுமே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பாஸ்ட்டுக்கு முன்னாடி வந்து உட்காந்துருப்பாங்க. அல்லேலூயா. சத்தம் ஒரு அல்லேலூயா. ஆரம்பத்தை மறக்கிறவங்க எப்படி தெரியுமா இருப்பாங்க? இன்றைக்கு ப்ரெசண்ட்டே மறந்துடுவாங்க. ஆரம்பத்தை மறந்தவங்க ப்ரெசண்ட்டே மறந்துடுவாங்க. ஆனால் ஆரம்பத்தை மறக்காதவங்க இன்றைக்கு வரைக்கும் நன்றி உள்ளவர்களாக இருப்பாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு யோசித்து பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் ஆரம்பத்தை நம்ம நினைத்து பார்க்க வேண்டும். ஆரம்பத்தில் ஆரம்பிக்கப்பட்ட ஆவிக்குரிய வாழ்வு இன்றைக்கு மாம்ச ரீதியாக இருக்கிறதா என்பதை நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா. ஆரம்பத்தில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையின் துவக்கம் நம்ம வாழ்க்கையில் ஒருபோதும் மாம்சத்தில் முடிஞ்சிடக்கூடாது. ஆவிக்குரிய வாழ்வில் நம்ம செழித்தோங்க ஆண்டவர் உதவி செய்வாராக. அல்லேலூயா. சத்தம் ஒரு அல்லேலூயா. இன்னும் யோசித்து பாருங்க, இந்த நாட்களில் ஆரம்ப நாட்களில் நினச்சி பார்த்துருக்கிறேன்னா, ஆரம்பத்தை நினச்சோன்னா சபைக்கு வாங்கன்னு யாருமே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பாஸ்டருக்கு வேலையே கிடையாது.
ஆராதிங்க, கையை உயர்த்துங்க, துதிங்க, சத்தமாக பாடுங்க அப்படின்னு சொல்லி எதையும் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அவங்க நினைக்க ஆராதனை ஆட்டோமேட்டிக்காக வரும். அவங்க நினைக்க சர்ச்சை தேடி ஆட்டோமேட்டிக்காக வருவாங்க. நினைக்க தேவ சமூகத்தை தேடி ஆட்டோமேட்டிக்காக வருவாங்க. அதனால தான் தாவீது சொல்கிறாரு, 1000 நாட்கள் உலகத்தின் படி வாழ்வதை காட்டிலும் ஒரே ஒரு நாள் தேவ பாதத்தில் திருச்சபையில் போய் அமர்ந்திருக்கிற நாட்கள் எனக்கு நல்லதுன்னு சொல்கிறாரு. ஏன் தெரியுமா? அவருக்கு தெரியும், நான் ஒன்றுமில்லாமல் இருந்தபோது திருச்சபையின் சமூகத்தில் போய் அழுது புலம்பின, அங்கே என் கண்ணீருக்கு ஒரு பதில் கிடைத்தது. அதை நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன். ஹல்லேலூயா, சத்தம் ஒரு ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய ஆரம்ப நாட்களில் நம் கர்த்தர் சமூகத்தில் வந்து அழும் பொழுது, கர்த்தர் சமூகத்தில் கண்ணீர் வடிக்கும் பொழுது நமக்கு ஆதரவாக இருந்தது யார் தெரியுமா? தேவனுடைய சபையும் தேவனுடைய சமூகமும் தான். ஹல்லேலூயா. கண்ணீர் விட்டு அழுவதற்கு, அதை கேட்பதற்கு, குறை கேட்பதற்கு யாருமே இல்லாமல் இருந்த பொழுது தேவ சமூகத்தில் அழும் பொழுது என் கண்ணீரை ஒருவர் கண்டு என் கூக்குரலை ஒருவர் கேட்டார். ஹல்லேலூயா. அப்போ அதை மறக்கலாமா? நம்ம ஒருபோதும் நம்ம மறக்கக்கூடாது. ஹல்லேலூயா. தேவன் மேலே அன்புள்ளவர்களுக்கு, ஆரம்பத்தை மறக்காதவர்களுக்கு டைமிங்க்கு வாங்க, டைமிங்க்கு ஜெபம் பண்ணுங்க. இந்த டைம் தான் ஜெபத்து நேரம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. சொல்லணுமா? சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அவர் அதிகாலையில் எந்திரிச்சு அதுக்கான ஆயத்தத்தை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. முந்தத்து நாள்லே எந்திரிச்சு அதற்கான முந்தத்து இரவே என்ன பண்ணிடுவாங்க? பைபிள் எடுத்து வச்சுருவாங்க, போடக்கூடிய ட்ரெஸ் எடுத்து வச்சுருவாங்க, இல்லை போடக்கூடிய வஸ்திரங்கள், போடக்கூடிய எல்லாவற்றையும் என்ன பண்ணிடுவாங்க? எடுத்து பத்திரமா வச்சுருவாங்க. ஏன்னா நான் காலையில் தேவ சமூகத்தில் போகணும், என் அப்பாவோட முகத்தை நான் முன்னாடியே போய் பார்க்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ பாருங்க, ஆரம்பத்தை மறக்காதவங்க சீக்கிரம் வருவாங்க. அல்லேலூயா. இதுதான் ரகசியம். நீங்கள் ஒரு மனுஷன் மேலே ஒரு அன்பு, ஒரு மனுஷன் நல்ல உதவி செஞ்சுட்டாங்க, ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்றாங்க, எத்தனை மணிக்கு போவீங்க? நீங்கள் பிரதர் நீங்கள் 9 மணிக்கெலாம் அங்கே இருக்கணும்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க? அன்பை மறந்துட்டோன்னா பொறுமையாக போகலாம் அப்படின்னு நினைப்போம். ஆனால் அன்பு ஞாபகத்தில் இருக்குது அப்படின்னா முன்னாடியே ராத்திரியே போய் என்ன பண்ணுவோம்? ஹெல்ப் பண்ணுறதுக்கு போயிடும் முன்னாடி. ஆமாம் தானே? அதான் உலக நியதி. ஆனால் இன்றைக்கி கர்த்தருடைய அன்பு நமக்குள்ளே இருக்குமானால் யாருமே செய்யுங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. தன்னார்வமாக செய்ய ஆரம்பிப்பாங்க. அல்லேலூயா. இன்றைக்கி பாருங்கள், என்னுடைய ஊழியத்தில் முதல் ஊழியமே சேர் அடுக்கிற ஊழியம் தான். என்னுடைய ஊழியத்தில் முதல் ஊழியமே நான் நாகர்கோவில் பகுதியில் காலையில் எந்திரிச்ச உடனே என்ன பண்ண தெரியுமா? நான் அந்த அசிஸ்டன்ட் பாஸ்டர் இருக்கும்போது சர்ச்சுக்கு மேலே போகணும். மேலே போய் சர்ச்செல்லாம் கூட்டணும். நானும் பிரதாப்னு சொல்லி 2 பிரதர் தான். அவன் ஒரு பக்கம் கூட்டுவேன், நான் ஒரு பக்கம் கூட்டுவேன். ரெண்டாவது என்ன பண்ணணும் அப்படின்னா, சேர்ஸ் எல்லாம் லைனாக போடணும். அதே கிட்டத்தட்ட பார்த்து சபை சின்ன சபை கிடையாது, கிட்டத்தட்ட ஒரு 100-200 பேர் உட்கார பெரிய சபை. 200 சேர் பக்கம் என்ன பண்ணணும்? லைனாக ஒரு 5-5 சேரை லைனாக போடணும். போட்டதுக்கப்புறம் ஒவ்வொரு மைக்காக எடுத்து என்ன பண்ணணும்? நாங்கள் ஃபிட் பண்ணணும், மிக்சரை ரெடி பண்ணணும், கீபோர்டெலாம் எல்லாம் எடுத்து வைக்கணும், எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா சாப்பாடுமே சிக்கன் பிரியாணிலாம் போட மாட்டாங்க. வாரம் கஞ்சி, அந்த உளுந்தங்கஞ்சின்னு சொல்லுவாங்க, அந்த கஞ்சி தான் என்ன பண்ணுவாங்க? வாரம் போடுவாங்க. நாங்கள் முதல் செய்த ஊழியமே பார்த்தீங்கன்னா சேரை போடுறதும் வியாதியஸ்தர்களை தூக்கிட்டு போகிறது தான். அதை நான் சலிக்காமல் செஞ்சேன். அதுதான் நான் ஜெபம்ட்டு செய்வேன், ஆண்டவரே ஆசீர்வதிங்க, இதே ஆசீர்வதிங்க. ஒரு நாளில் பார்த்தீங்கன்னா 4 மாவட்டத்தில் ஊழியத்தில் இருக்கும்போது சில டைமில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வேறு டியூட்டிஸ் போடுவாங்க. என்ன டியூட்டிஸ்னால், வீல் சேரில் தள்ளிட்டு போகிற டியூட்டி, அப்புறம் பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணுற டியூட்டி, இல்லை வாலண்டியராக இருக்க டியூட்டிலாம் போடுவாங்க. எனக்கு நிறைய தடவை எனக்கு கொஞ்சம் உடம்பா அப்பெல்லாம் இருப்பதுனால வீல் சேர்லாம் தள்ளிட்டு போக முடியும் அப்படிங்கிறதுனால என்னை இன்சார்ஜாக போட்டு என் கூட ஒரு தம்பியவோ இல்லை ஜூனியர் பசங்களையும் போடுவாங்க. அப்போ போட்டு நான் உட்காந்துருக்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய வியாதியஸ்தர்கள் வருவாங்க. சில பேர் நடக்கவே முடியாது, சில பேர் சேரில் உட்காரவே முடியாது. சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா பின்னாடி ஃபைனல் கார்டில் கேன்சர் கட்டி, அந்த கேன்சர் கட்டியில் என்ன பண்ணணும்? மாடி மேலே தான் அந்த சர்ச் இருக்குது. அந்த சபைக்கு என்ன பண்ணணும்? சேரில் உட்கார முடியும், ஏன்னா அவங்களால மடக்கவே முடியாது. படுக்க தான் அவங்களால என்ன பண்ண முடியாது? முதுகு சாய்க்கவே முடியாது. படுக்க என்ன பண்ணோம்? சேர் ஆம்னிலும் தூக்கிட்டு வந்தாங்க. உடனடியே நாங்கள் ஆம்னியில் தூக்கி நான் என்ன பண்ண தெரியாமல் அந்த ஃபைனல் கார்டில் கை வச்சா பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு கட்டி மாதிரி சதன்னு அப்படியே சலமெல்லாம் அப்படியே கைகளில் பட்டுச்சு. அப்படியே அதோட தூக்கிட்டு போய் மேலே போய் என்ன பண்ணோம்? ஜபத்தில் அவரை படுக்க வச்சுட்டு வந்தோம். இதற்கு பேர் தான் ஊழியம். இயேசு கிறிஸ்து ஊழியம் அதுதான். இயேசுவானவர் செய்த ஊழியமும் அதுதான். அங்கே எங்களை டார்ச்சர் பண்ணி இது பண்ணியே ஆகணும்னு சொல்லலை, நாங்கள் தன்னார்வமாக நாங்கள் செய்ய ஆரம்பித்தோம். ஜபத்தெல்லாம் முடிச்சுட்டு குப்பையெல்லாம் எடுத்து போட்டு போயிடுவாங்க. அந்த குப்பையெல்லாம் நாங்கள் பொறுக்கி என்ன பண்ணணும்? அந்த குப்பை தொட்டியில் நீங்கள் நினைப்பீங்க ஊழிய பயிற்சினா அப்படி இருக்கணும். இல்லை, இதுதான் எங்களுடைய முதல் ஊழிய பயிற்சி. அல்லேலூயா, சத்தம் ஒரு அல்லேலூயா. அந்த ஊழியத்தின் நாட்களில் நாங்கள் செய்த சின்ன சின்ன காரியங்கள் தான்
கர்த்தர் இன்னைக்கு நீ ஊழியக்காரனாக மாற்றியிருக்கார். சின்ன சின்ன காரியங்களை செஞ்சோம், சேர் எடுத்து போடுறது, ஒரு குப்பை அள்ளி போடுறது, தன்னார்வமாக போய் செஞ்சோம். போட்டி போட்டு செய்வோம். அதில் என்ன பண்ணுவோம்? கத்திரிக்காய் செய்கிறதுல போட்டி போட்டு செய்வோம். அந்த வீல் சேர் இங்கிருந்து அடுத்த அந்த சைடு தள்ளிட்டு போகணும். அப்படியே போட்டி போட்டு நான் தூக்கிட்டு போகிறேன், நான் கொண்டு போகிறேன், போட்டி போட்டு கொண்டு போவோம். அங்கேருந்து வியாதியஸ்தர்களை மறுபடியும் இறக்கி கூட்டிகிட்டு வரணும், மறுபடியும் தூக்கி உட்கார வைக்கணும். எல்லா காரியங்களும் செய்தோம். அதனால தான் இன்றைக்கி நான் விசுவாசிக்கிறேன், எனக்கு அதற்கான ஒரு ஊழியம் செய்யறதுக்கு என்னையும் தேவன் தகுதிப்படுத்தியிருக்கிறார். இந்த சின்ன சின்ன காரியங்களை நான் தன்னார்வமான செய்யும் பொழுது தேவன் அதற்கான ஆசீர்வாதங்களை என்னுடைய வாழ்க்கையில் காண வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு நாள் விசுவாசமாக சொல்கிறேன், எந்த இடத்துல நான் சின்ன சின்ன வேலை செஞ்சனோ அதே இடத்துல கர்த்தருடைய ஊழியத்தை செய்யறதுக்கு நான் போவேன். அல்லேலூயா. கர்த்தர் சித்தமான அந்த காரியங்களை கர்த்தர் செய்து முடிப்பார். அல்லேலூயா. அப்போ இன்றைக்கு ஒன்று புரிஞ்சு கொள்ளுங்க, என்னுடைய ஆரம்பத்தை நான் ஒருபோதும் மறக்கலை. இன்றைக்கி ஊழியத்தில் போகும்போது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பெரிய பெரிய சபைகளில் கர்த்தரை பயன்படுத்துகிற பெரிய பெரிய ஊழியக்காரங்க, பெரிய பெரிய ஊழியக்காரங்க இன்றைக்கி எனக்கு பெரிய கான்ட்ராக்ட்ஸில் இருக்கிறாங்க. நல்ல நல்ல தேவ ஊழியர். இன்றைக்கி நம்மளாம் யாரெல்லாம் பெரிய ஊழியர் நினைக்கிறோமோ கர்த்தருடைய பெரிதான கிருபையால் இன்றைக்கி அவர்களெல்லாம் எனக்கு என்னை தெரிஞ்சிருக்கு, என் மேலே அன்பாக இருக்கிறாங்க, இன்றைக்கி என்கிட்ட பேசுகிறாங்க. ஆனாலும் இன்றைக்கி நான் ஒரே ஒரு யோசிக்கிறேன், என்னுடைய ஆரம்பத்தை, என்னுடைய ஒன்றுமில்லாமல் என்னை யோசிக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையை நான் யோசிக்கிறேன். உதவாதவனாய், உபயோகமற்றவனாய், உலகத்திற்கும் வீட்டிற்கும் ஸ்கூலுக்கும் எந்த மனுஷனுக்கு உபயோகம் இல்லாத இருந்தவன் என்னை தேவன் தம்முடைய பிள்ளையாக தெரிந்து கொண்டு இன்னைக்கு அநேகருக்கு உபயோகப்படுத்தியிருக்கிறார். அல்லேலூயா. இந்த வருடத்தில் நாம் மறக்கக்கூடாத முதல் காரியம் நம்முடைய ஆரம்பத்தை. அல்லேலூயா. இரண்டாவது காரியத்தை வாசிங்க, 2 ராஜாக்களின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 38வது வசனத்தை ஒரு சத்தமாக வாசிங்க பார்க்கலாம். நான் சீக்கிரமாக முடிக்க விரும்புகிறேன். 17, 38. ஆமென். அல்லேலூயா. வேதம் நமக்கு தெளிவாய் போதிக்கிறது. இந்த கடைசி நாட்களில் வாழ்கிற ரெண்டாவது ஒரு காரியத்தை மறக்கக்கூடாது. தேவனோடு பண்ணியிருக்கிற அந்த கமிட்மெண்ட், அதாவது உடன்படிக்கையை நம் மறக்கவே கூடாது. என்ன உடன்படிக்கை நாம் தேவன்கிட்ட பண்ணியிருக்கிறோம் யோசித்து பாருங்க. தினமும் நான் ஜெபிப்பேன், தினமும் நான் வேதத்தை வாசிப்பேன், என்னால் முடிந்த உதவிகளை ரோட்டோர இருக்கவங்களுக்கு நான் என்ன பண்ணுவேன், உதவி செய்வேன். அதெல்லாம் நம்ம பண்ணோம் இல்லையா? ஆரம்ப நாட்களில் நம்ம கத்திட்ட பல உடன்படிக்கை பண்ணோம். ஆண்டவரே இப்படி தான் வாழ்க்கை இருக்கும், நான் ஊழியம் செய்வேன், நான் கத்திற்காக வாழுவேன், ஊழியம் செய்வேன்னு சொன்ன பல பேர் இன்றைக்கி ஆள் அட்ரஸே இல்லை. ஆனால் இன்றைக்கு நம்ம சொல்ல வேண்டிய ஒரே ஒரு காரியம், உடன்படிக்கை மறக்கக்கூடாது. நம் தேவனிடத்தில் பண்ண உடன்படிக்கையை, ஒப்பந்தம், அதாவது என்ன பண்ணுவோம், நிச்சயம். தேவ சமுத்திரம் ஒரு திருமணத்துக்கு முன்பதாக நிச்சயம் பண்ணுவோம் இல்லையா? இந்த கணவனுக்கு இந்த மனைவிக்கு இவங்க தான் அப்படின்னு சொல்லி நிச்சயம் பண்ணுவோம். தேவனோடு கூட ஒரு நிச்சயம் பண்ணியிருக்கிறோம், அது நம்ம கமிட்மெண்ட் கொடுத்துருக்குறோம். அதை ஒருபோதும் நம்ம மறக்கவே கூடாது. நம் பண்ணின பொருத்தனைகளை ஒருபோதும் மறக்கவே கூடாது. நாம் பண்ணியிருக்கிற உடன்படிக்கை நம் ஒருபோதும் மறக்கவே கூடாது. தேவன் நம்மிடத்தில் விரும்புகிற ஒரு காரியம், நம் தேவனிடத்தில் பண்ணின உடன்படிக்கையை மறக்கக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவனிடத்தில் நான் உமக்காக வாழ்வாண்டவரே, என் ஜீவனே போனாலும் பிறகு உமக்காக வாழுவேன். இந்த ரீசெண்டாக இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறைய கான்ட்ரவர்சி நடக்குது. என்னென்னா, இந்த நகையை பற்றி நிறைய கான்ட்ரவர்சி. இப்போ நகை போடலாமா போடக்கூடாதாங்க? நகை போடலாம் போடக்கூடாது? சொல்லுங்கள். நகை போடலாம், ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு உலகத்திற்கும் நமக்கும் ஒரு வித்தியாசம் காமிக்கணும். அல்லேலூயா. என்ன வேணால் போடுவதற்கு தகுதி இருக்குது. இன்றைக்கி நான் சம்பாதிக்க சிகரெட் அடிக்க எனக்கு இருக்குது. நான் சம்பாதிக்கிறேன், நான் என்ன பண்ணலாம், தண்ணி அடிக்கலாம். யார் கேள்வி வைக்க முடியுமா? சொல்ல, நான் சம்பாதிக்கிறேன், நான் தண்ணி உனக்கு நடம் கேட்போம். ஆனால் அது எல்லாம் நமக்கு தகுதியாகாது. அல்லேலூயா. உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்கக்கூடாது. உலக மனுஷனுக்கும் நமக்கும் டிஃப்ரென்சேஷன் வெளியே காமிக்கணும். இந்த நகையை கழட்டுறதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது, அது அர்ப்பணிப்பு. அது அவங்களெல்லாம் ரொம்ப மதிக்கிறேன் நான், அவங்களெல்லாம். ஏன்னா அது பெரிய அர்ப்பணிப்பு. என்னெல்லாம் சொல்லுவாங்க தெரியுமா? என்னுடைய அம்மா நகையை கழட்டி வெளியே வரும்போது, ஹஸ்பண்ட் எப்போ செத்தாரு, உன்னுடைய வீட்டுக்காரு எப்போ? எங்கள் சொந்தக்காரங்க எத்தனையோ பேர் கேட்டாங்க. ஆனால் அதெல்லாம் சகித்து கொண்டு கர்த்தருக்காக இதுவும் எனக்கு வேண்டாம். அது பெரிய அர்ப்பணிப்பு. ஆனால் போற்றிருக்கவங்கள நான் குறை சொல்லலை. ஆனால் உலகத்து மனுஷனுக்கும் நமக்கும் சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கணும். கொஞ்சம் சரி செய்து கொள்ளும் பொழுது தேவன் அதில் பிரியமுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. தேவன் தான் அந்த நகையை உருவாக்கினார். பொண்ணும் அவருடையது, வெள்ளியும் அவருடையது. ஆனால் சிலவற்றை நம்ம சரி செய்து கொள்ளும் பொழுது, தேவனுக்கு பிரியமானதை நம்ம செய்யும் பொழுது, தேவனுக்கு பிரியமாங்கிறத யோசித்து நம்ம பண்ணும் பொழுது, அது தேவனுடைய பார்வையில் பிரியமாக இருக்கிறது. அல்லேலூயா. சத்தமோர் அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு பாருங்கள், ஒன்றே ஒன்று புரிந்து கொள்ளணும். நம்ம ஒரு உடன்படிக்கை பண்ணிட்டோம்னா அதில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஒரு உடன்படிக்கை நம்ம கற்றுட்டு
உலக வேதம் சொல்லுகிறது பொருத்தனை பண்ணு, பொருத்தனை செய்ய முடியலன்னா பொருத்தனையே பண்ணாதன்னு சொல்லுது வசனம். அல்லேலூயா. உன்னால் பொருத்தனை செய்ய முடியலன்னா, பொருத்தனையை நிறைவேற்ற முடியலன்னா பொருத்தனையே பண்ணாத. பொருத்தனை பண்ணாதான் அவன் ஆசீர்வதிப்பேன் கர்த்தர் சொல்லலை. பொருத்தனை பண்ணால் சில துரிதமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் பொருத்தனை பண்ணிட்டு பொருத்தனை நிறைவேற்றாமல் இருப்பது தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியம். அல்லேலூயா. இப்போ வேத வசனம் போதிக்கிறது பண்ணின உடன்படிக்கையை நம்ம மறக்கவே கூடாது. ஆண்டவர்கிட்ட நம்ம ஆரம்ப நாட்கள் ஒரு உடன்படிக்கை பண்ணியிருப்போம் இல்லையா? யோசிச்சு அந்த ஆரம்பத்தை யோசிச்சு பாருங்கள். உமக்காக ஊழியம் செய்வேன், டெய்லி ஒரு ஆத்மாக்காச்சும் நான் சுவிசேஷம் சொல்லுவேன், டெய்லி ஒரு ஆத்மாக்காச்சும் நான் வேதத்தை பற்றி சொல்லி தருவேன், டெய்லி ஒரே ஒரு மனுஷனுக்காச்சும் நான் பைபிளை பற்றி சொல்லுவேன், ஒரு ஆத்மாவையாச்சும் வருஷத்துக்கு ரட்சிப்புக்குள் வழி நடத்துவேன்னு சொல்லி சில உடன்படிக்கைகளை பண்ணோம். அந்த உடன்படிக்கையை நம்ம மறக்கவே கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. எல்லாருமே அர்ப்பணிச்சிருப்போம், யாருமே அர்ப்பணிக்காமல் இருந்துக்க மாட்டோம். கர்த்தருடைய அன்பு நம்ம வாழ்க்கையில் வந்ததுக்கப்புறம் கர்த்தருக்காக நான் வாழுவேன், கர்த்தருக்காக நிற்பேன், எந்த சூழ்நிலையும் நான் என்ன பண்ண மாட்டேன், குடிஞ்சு போக மாட்டேன். எல்லா சூழ்நிலையும் ஒரு ஆணி குனியாமல் நிற்பது போலவே, வளைஞ்சு கொடுக்குற ஆணிக்கு அடி விழாது, வளையாமல் நிற்கிற ஆணிக்கு தான் அடி விழுந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா? ஆனால் இன்றைக்கு வேதம் நமக்கு போதிக்கிறது, நாம் பண்ணின உடன்படிக்கை மறக்காமல் இருப்போமானால் தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பது நிச்சயமாக இருக்கிறது. அல்லேலூயா. சத்தம் ஒரு அல்லேலூயா. நம்ம என்னெல்லாம் உடன்படிக்கை பண்ணோம் யோசிச்சு பாருங்க. ஊழியம் செய்வேன்னு வருஷம் உடன்படிக்கை பண்ணோம், ஸ்தோத்திர பலி சொல்லுவேன்னு உடன்படிக்கை பண்ணோம், காலையில் எழுந்திரிச்சுன்னா ஜெபிப்பாண்டவரே பாருங்க. பலர் இந்த நியூ இயர் அன்னைக்கு ஒப்பு கொடுப்பாங்க. இன்ற நியூ இயர்லேருந்து என்ன பண்ணுவேன், நான் அதிகாலையில் எழுந்திரிச்சு 5 மணிக்கெல்லாம் ஜெபத்தை நான் ஆரம்பிப்பேன்னு ஆரம்பிப்பாங்க. ஒரு நாள் தாண்டும், 2 நாள் தாண்டும், 3ஆவது நாளுக்கு அப்புறம் என்ன தாண்டும், சோர்ந்து போய் என்ன பண்ணிடுவாங்க, படுத்து தூங்கிடுவாங்க. அதுவும் உடன்படிக்கையில் நம்ம மீறுவது தான். கர்த்தரிடத்தில் உடன்படிக்கை பண்ணிவிட்டு நம்ம மீறக்கூடாது. ஜெபிப்பேன்னு சொல்லிட்டு ஜெபிக்க வந்து எப்படி ஆசீர்வாதம் வரும்? நான் வேதத்தை வாசிப்பேன்னு சொல்லிட்டு வேதத்தை வாசிக்காமல் எப்படி ஆசீர்வாதம் வரும்? அப்போ உடன்படிக்கை மீறாமல் இருந்தால் தான் தேவன் நம்மளை பார்ப்பார். என் பிள்ளை என்ன பண்ணியிருக்கு, உடன்படிக்கையை மீறாமல் ஜெபித்து கொண்டே இருக்குது, எல்லா சூழ்நிலை மத்தியிலையும் துதிக்குது, எல்லா சூழ்நிலை மத்தியிலும் வேதத்தை வாசிக்குது கர்த்தர் பார்ப்பார். நேற்று இரவில் பார்த்தீங்கன்னா என்னால் உட்காரவே முடியல, அப்படியே ரொம்ப பயங்கரமான வேதனை. ஆனாலும் எனக்கு ஒரு ஆசை, நான் இரவில் வேதத்தை தியானிச்சுட்டு போய் என்ன பண்ணணும். மனைவி கூட திட்டினாங்க, படுத்து தூங்கு, காலையில் இருந்துச்சு என்ன பண்ணலாம், வேதத்தை தியானிச்சு. நான் சொன்னேன், என்னால் கண்டிப்பாக அந்த வேதத்தை ஒரு 10 நிமிஷமாச்சும் படிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேதத்தை போய் 10 நிமிஷமாச்சும் வேத வசனங்களை தியானிச்சுட்டு தான் என்ன பண்ணேன், என் பெட்டில் படுத்தேன். அல்லேலூயா. அப்போ இன்றைக்கி பாருங்கள், நம்முடைய வேதத்தை ருசித்தவங்களால் வேதத்தை ருசிக்காமல் இருக்கவே முடியாது. வேதம் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்குது. இந்த வசனத்தை ருசிக்க பார்த்துட்டோன்னா அதை சாப்பிட தேனை எந்த அளவுக்கு விரும்பி சாப்பிடுவோம் இல்லையா, அந்த அளவுக்கு ஒரு விருப்பம் நம்ம வாழ்க்கையில் வர ஆரம்பிக்கும். அல்லேலூயா. நம்ம உடன்படிக்கையில் நம்ம சரியாக இருப்போமானால் நம்ம ஒருபோதும் வெட்கப்பட்டு போக கர்த்தர் விட மாட்டார். அல்லேலூயா. கடைசியாக ஒரு காரியம், அந்த பாருங்கள், இதை சொல்லி முடிச்சுக்கிறேன். அந்த நோவா கர்த்தர்கிட்ட ஒரு உடன்படிக்கை பண்ணினார். என்ன பண்ணார், அந்த அழிவின் நேரத்தில் நோவா இடத்துல கர்த்தர் உடன்படிக்கை பண்ணினார். அந்த உடன்படிக்கையை கர்த்தர் மீறாமல் இருந்தார். அப்போ இன்றைக்கி உங்களுக்கு பண்ணிக்க சில வாக்குத்தத்தங்களை கர்த்தர் கொடுக்கணும் அப்படின்னா, நான் பண்ணியிருக்கிற சில உடன்படிக்கையில் நாம் மீறாமல் இருக்கும்பொழுது கர்த்தர் பண்ணின உடன்படிக்கையும் நம்ம வாழ்க்கையில் நிறைவேறும். அல்லேலூயா. ஜெபத்தின் பலகணிகள் நீங்கள் திறப்பீங்கன்னா வானத்தின் பலகணிகள் ஆட்டோமேட்டிக்காக திறக்கப்படும். அல்லேலூயா. அதனால் தொடர்ந்து அதை மறவாமல் உடன்படிக்கையை நினைவில் வையுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து நாம் ஜெபித்து முடிப்போம். சங்கீதத்தின் புஸ்தகம் 103வது சங்கீதம், 103வது சங்கீதம், அதில் 2வது வசனத்தை ஒரு சத்தமாக வாசிப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். எல்லா வீட்டுக்கு போகலாம். அல்லேலூயா. இந்த வசனங்களை எத்தனை பேர் தெரியும்? மேக்சிமம் சத்தம் வர வசனமே இதுதான். அது வரைக்கும் சத்தமே வராது. பாஷா ஆமேன் அப்படி போட்டு, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, போதும் ஆண்டவரே வீட்டுக்கு போகிற அந்த ஒரு சந்தோஷம், ஜெபம் முடிய போகுதுங்கிற. ஆனால் இன்னைக்கு வராது, ஏன்னா சொல்லிட்டேன் இல்லையா, ஆனால் இன்றைக்கி கம்மியாக தான் வரும். அல்லேலூயா. ஆராதனையில் வராத சத்தம், பாட்டில் வராத சத்தம், ஆமென் அல்லேலூயா வராத சத்தம், இந்த வசனத்தில் மட்டும் கரெக்டாக வந்துடும். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மா அவசரமாக சொல்லுவோம். பல சபைகளை பாருங்கள், இந்த வசனத்தை அவசரமாக முடித்து சொல்லுவாங்க. ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமை பரிசுத்த நாம ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல ஒரு மறவாதே. சொல்கிறதே புரியாது. இந்த வசனத்தை ருசித்து சொல்லணும். ஆத்மாவே, எனக்குள்ள இருக்க ஆத்மாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி,
என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே, உள்ள இருக்க மனுஷனே, உள்ளான மனுஷனே, நீ அவரை நம்பி அவரை ஆராதி. ஏன் தெரியுமா? அவர் செய்த சகல நன்மைகளும் உனக்கு முன்பதாக இருக்கிறது. மூன்றாவது ஒரு காரியம், அவர் செய்த சகல நன்மைகளையும் மறக்கக்கூடாது. பிரசன்ட்டில் செய்து கொண்டிருக்கிற நன்மைகள், இனி செய்ய போகிற நன்மைகள், இனி வாழ்வில் பார்க்க போகிற மேன்மைகள், எதையுமே நம்ம மறக்கக்கூடாது. உலகத்தில் சொல்லுவாங்க, திருக்குறள் கூட வசனம் அழகாக சொல்லுது. என்னது? சாரிப்பா சொல்லுங்க. மன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று, நன்றில்லாதது அன்றே மறப்பது நன்று. ஆனால் நன்றிகளை ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாதம்மா. உலகத்தில் மனுஷனுக்கே திருக்குறளில் சொல்லியிருக்கார் பாருங்க. வேத வசனத்தை எனக்கு தெரிஞ்ச வேத வசனத்தை எடுத்துட்டு போறோம்னு நினைக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு தெரியுமா, பல தேவ மனிதர்கள் எல்லாம் வேதத்தில் நிறைய காரியங்கள் சொல்லியிருக்கிறாங்க. சுவாமி விவேகானந்தர் சொல்லியிருக்கிறாரு தன்னுடைய குரல்ல, இயேசு கிறிஸ்து நான் மட்டும் இயேசு கிறிஸ்து பிறந்த ஜெருசலத்தில் பிறந்திருந்தால் என் இருதயத்தை வெட்டி அந்த இரத்தத்தினால அவர் கால்களை சுத்தம் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு முக்தி வேண்டுமானால் இயேசு கிறிஸ்துவை அணுகுங்கள். நீங்கள் பார்க்கிற எல்லா கடவுள்களை காட்டிலும் அவர் முக்திக்கு சிறந்தவர் என்று அவருடைய புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ பாருங்க, அப்போ இன்றைக்கு திருக்குறள் அவர் சொல்லியிருக்கிறாரு, நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. ஒரு மனுஷன் உனக்கு தீமை செஞ்சால் அன்னைக்கே மறந்துருப்பா, ஆனால் நன்மை செஞ்சால் என்னைக்கு மறக்காத. இது ஆண்டவர்கிட்ட மட்டும் இல்லை, மனுஷங்கிட்டே இருக்கணும். நமக்கு இருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட மட்டும் இருக்கக்கூடாது, மனுஷங்கிட்டே இருக்கணும் நமக்கு. அல்லேலூயா. பல பேர் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் செஞ்ச நன்மையை மட்டும் மறக்க மாட்டாங்க, ஆனால் மனுஷன் செஞ்ச நன்மையை மறந்துடுவாங்க. ஆனால் நமக்குள்ள ஒரு குவாலிட்டி வேணும். மனுஷன் ஒரு சின்ன நன்மை செஞ்சாலும் மறக்கக்கூடாது. சின்ன ஒரு வாய் சோறு போட்டாலும் அதை மறக்கக்கூடாது. எனக்கெல்லாம் என்னைக்கு வரைக்கும் ஒரு சின்னதாக ஒரு காரியம் செஞ்சால் கூட நான் மறக்கவே மாட்டேன். உண்மையாக நான் சொல்கிறேன். உண்மையாக அவங்க மேலே ஒரு நேசம் இருக்கும், பாசம் இருக்கும், அவங்க மேலே ஒரு பற்றுதல் இருக்கும். அல்லேலூயா. அப்போ ஒன்றே ஒன்று புரிந்து கொள்ளுங்க, நன்மை மறவாத ஒரு பிள்ளைகளை நம்ம வாழ வேண்டும். வரக்கூடிய வருடங்களில் நன்மைகளை நம்ம மறக்கவே கூடாது. ஆத்துமாட்ட சொல்லிகிட்டே இருக்கணும், என் முழுவலுமே கத்த செய்த நன்மைகளை நினச்சி பார்த்துட்டே இரு. கத்த செய்த நன்மைகளை நினச்சி பார்த்துட்டே இரு. அவங்க செஞ்சதெல்லாம் நீ மறந்து போயிடாத. ஆண்டவர் செஞ்சதெல்லாம் நீ மறந்து போயிடாத. ஆண்டவர் எத்தனையோ அற்புதங்கள். அதனால தான் தேவ பக்தன் பாடுறாரு, அவரை துதிப்பதற்கு 1000 நாவுகள் போதாது. அவர் துதிப்பதற்கு, அவர் செஞ்ச நன்மைகளை சொல்லி துதிப்பதற்கு 1000 நாவுகள் பத்தாதுன்னு சொல்கிறார். அப்போ அந்த அளவுக்கு தேவன் நம்ம வாழ்க்கையில் 1 அல்ல 2 அல்ல, இன்றைக்கி ஜீவனோடு இருப்பது வரைக்கும், என் வாழ்க்கையில் இந்த நிமிடம் வரைக்கும், இந்த செகண்ட் வரைக்கும் அவருடைய நன்மை என் வாழ்க்கையில் இருந்து கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ உங்களுக்கு ஒரே ஒரு காரியத்தை சொல்கிறேன். மூன்றாவது ஒரு காரியம், அவர் செஞ்ச நன்மையை ஒருபோதும் மறந்துடாதீங்க. ஒருபோதும் மறந்துடாதீங்க. நன்மையை மறந்தோன்னா என்னாகும்? நம்மளால தான் எல்லாம் நடந்துச்சுன்னு நினைப்போம். பல நேரங்கள் நமக்குள்ள பெருமை வர காரணம் என்ன தெரியுமா? என்னால் தான் எல்லாம் நடந்துச்சு, என்னால் தான் எல்லாம் மாறிச்சுன்னு நினைப்போம். இல்லை, கர்த்தர் கொடுத்துருக்கிறார். இவ்வளோ நேரம் வரைக்கும் எனக்கு பலன் கர்த்தர் கொடுத்துருக்கிறார். இவ்வளோ நேரம் வரைக்கும் என் ஆசீர்வாதம் கர்த்தர் கொடுத்துருக்கிறார். இன்றைக்கி என் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் நிலைத்திருக்கிறதுக்கு காரணம் கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. சத்தம் ஒரு அல்லேலூயா. அப்போ எத்தனை பேர் இன்னைக்கு உண்மையோடு சொல்ல போகிறீங்க, இந்த காரியத்தெல்லாம் ஒருபோதும் நான் மறக்க போகிறதில்ல ஆண்டவரே. முதலாவது காரியம், கர்த்தர் அந்த ஆரம்ப நாட்களில் செஞ்சதை நான் மறக்கவே கூடாது. ஆரம்பத்து நாட்களில் என்னோடய ரட்சிப்பை நான் மறக்கவே கூடாது. 2வது காரியம், கர்த்தரோடு நான் பண்ணியிருக்கிற உடன்படிக்கையை நான் ஒருபோதும், அவரோடு பண்ணியிருக்கிற அந்த கவனன்ட், அவரோடு பண்ணியிருக்கிற அந்த உடன்படிக்கையை நான் ஒருபோதும் மறக்கவே கூடாது. அந்த கட்டளைகளை ஒருபோதும் மறக்கவே கூடாது. 3வது காரியம் என்ன தெரியுமா? அவர் செஞ்ச நன்மைகளை ஒருபோதும் மறக்கவே கூடாது. செஞ்ச நன்மைகளை மறக்கக்கூடாதுன்னு என்ன அர்த்தம்? செய்த நன்மைகளை ஒரு மனிதன் வெளியே சொல்வானால் அதுதான் மறக்காததுக்கு அர்த்தம். ஒரு மனுஷன் நன்மை செஞ்சுட்டானா அவனை பார்க்கும் என்ன சொல்லுவீங்க? என்ன சொல்லுவீங்க? நீங்கள் அன்னைக்கு அவன் மேலே அன்பு செலுத்தினால தான் இன்னைக்கு நான் இருக்கேன். அன்னைக்கு ஒரு சின்ன சாப்பாடு எனக்கு கொடுத்தீங்க இல்லையா? அன்னைக்கு எனக்கு சின்ன ஒரு பாத்திரம் கொடுத்தீங்க இல்லையா? அன்னைக்கு எனக்கு போட்டுக்க ட்ரெஸ்ஸு கொடுத்தீங்க இல்லையா? இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன் உங்களால் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா மனுஷங்க? அதே போல் கர்த்தருடைய அன்பை நம்ம நினச்சிருக்கோன்னா, கர்த்தருடைய அன்பை, அவர் செய்த நன்மைகளை உலகமெங்கிலும் சொல்வதற்கு நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அப்போது ரட்சிக்கப்பட்டுட்டோன்னா ரட்சிப்பை வெளியே சொல்லணும். கர்த்தர் செஞ்ச நன்மைகளை பொய்யை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பொய் சொல்கிறவங்களே என்ன பண்ணுறாங்க? ஈஸியாக போய் என்ன பண்ணிடுறாங்க? தைரியமாக சொல்கிறாங்க. நம்ம வாழ்க்கையில் நடந்த உண்மை சம்பவத்தை சொல்வதற்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது? யோசிக்கவே கூடாது. கர்த்தர் செஞ்ச நன்மைகளை உண்மையாக சத்தியத்தை சத்தியமாக சொல்லும் பொழுது அவருடைய வாழ்க்கையில் மேன்மைகள் வர ஆரம்பிக்கும்.
அல்லேலூயா. அப்போ எத்தனை பேர் இன்றிலிருந்து ஒரு உடன்படிக்கை பண்ண போகிறீங்க? இனிமே எதையுமே நான் மறக்க மாட்டாண்டவரே. அல்லேலூயா. என்னை மறக்காத கர்த்தருக்கு நான் கொடுக்க வேண்டிய ஒரு பெரிய இந்த வருடத்தின் இறுதி இந்த கடைசி நாட்களில் பெரிய பொக்கிஷம் தெரியுமா? அவரை நான் மறக்காம அவர் நினைத்து கொண்டு நான் வாழ்கிறேன் இல்லையா? அதுதான் தேவன் விரும்புகிற ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. அப்போ இன்றிலிருந்து ஒரு முடிவு பண்ணுங்க, நான் ஒருபோதும் கர்த்தருடைய காரியத்தில், கர்த்தருக்கு செய்ய வேண்டியதில், கர்த்தருக்கு வாழ வேண்டியதில், கர்த்தருக்காக பாட வேண்டியதில் நான் மறவாமல் நான் இருப்பேனானால் என்னை மறவாத ஒருவர் எனக்கான தேவைகள் எல்லாம் சந்தித்து என்னை ஆசீர்வதித்து இந்த தேசத்தில் இந்த பட்டணத்தில் நான் தலைகுனிந்து போன இடங்களில் என் தலைகள் எல்லாம் உயர்த்த அவரால் முடியும். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்பிக்கையோடு சொல்றீங்க, எந்த இடத்துல தலைகுனிந்து நிற்கிறனோ அதே இடத்துல நான் அவர் நினைத்து வாழ்வேனானால் என்னை தலை நிமிர்ந்து நடக்க கர்த்தருடைய கரம் எனக்கு யுத்தம் செய்யும். அல்லேலூயா.